அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம் உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் ஒளியால் ஒளிரச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம 84வது சூரா அல் இன்ஷிகாக், இதில் 25 ஆயத்துக்கள் இருக்குது. மக்காவில் அருளப்பட்ட சூரா. இதற்கு என்ன பொருள்? பிளந்து போகுதல், இல்லைனா த ஸ்பிளிட்டிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 1லேருந்து 5 ஆயத்துக்களை பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்றைக்கி நம்ம 6லேருந்து 9 ஆயத்துக்கள் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இறுதி நாள், அதாவது மறுமை நாளில் நிகழக்கூடிய 2 நிகழ்வுகளை இந்த சூறாவில் நம்ம பார்த்துருக்குறோம். என்னது? ஒன்று வானம் பிளந்து போகிறது, இன்னொன்று பூமி விரிக்கப்படுறதை பற்றி பார்த்தோம் இல்லையா? இதில் 2வது ஆயத்தும் 5வது ஆயத்தும் பாருங்கள், ஒரே ஆயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரிப்பீட் பண்ணுறான். வ ஆதினத் லி ரப்பிஹா வ ஹுக்கத் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அதாவது தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது, கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த வானம் அடிபணியும் போது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ஸோ இந்த அதாவது வானமும் பூமியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய பெர்மிஷனை எதிர்பார்த்துட்ருக்குது. ஓகேவா? அல்லாஹ்வினுடைய பெர்மிஷனை எதிர்பார்த்துட்ருக்குது. ஸோ அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுக்கு மேலேயே அது கடமையாக்கி வச்சுருக்கு. ஓகேவா? ஆப்ளிகேட் பண்ணி வச்சுருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன? வானம் பிளந்து போகிறதும் பூமி விரிக்கப்படுறதும் அதுக்கு உள்ளாரையே அது வச்சுருக்கக்கூடிய அதுக்கு உண்டான கடமை. ஓகேவா? ஸோ அல்லாஹுக்கு கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். அல்லாஹுடைய கட்டளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, அதாவது பெர்மிஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆயத்துக்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இப்போது அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இது நம்ம எதை எதிர்பார்த்துட்டே இருப்போம், யாரை சொல்கிறது எதிர்பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் தான் இல்லையா? ஸோ வானியல் அறிஞர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுவோம். ஆனால் இந்த மாதிரியான அதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால், இது அல்லாஹ்வினுடைய அனுமதி கொண்டு தான் நடக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஸோ இப்போ வானம் பிளக்கிறது, பூமி இந்த பரப்பை விரிவாக்குறது அப்படின்னு சொல்லும் போது, இந்த பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய உலோகங்களாக இருக்கட்டும், இல்லை அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி எத்தனையோ வைரம், வைடூரியம் சொல்லிட்டு எத்தனையோ உலோகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கபறுகள், விலங்குகளுடைய கபரு, இந்த மாதிரி எலும்புகள் எல்லாமே, அதாவது பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெளியில் கொண்டு போட்டுரும், வெளியில் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எப்போ நடக்கும்? இறுதி நாள் அன்றைக்கி நடக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 6லேருந்து 9 ஆயத்துக்களை இப்போ பார்க்கலாம். 6வது ஆயத்தை பாருங்கள். யா ஐயுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகீஹ் ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹ் فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 6வது ஆயத்தை வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடு தெரிஞ்சுக்கலாம். யா ஐயுஹல் இன்சானு அப்படின்னா மனிதனே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழைக்கிறான். ஸோ முஸ்லிம்ஸே, காஃபிர்களே அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூப்பிடலை. இந்த இடத்துல எப்படி கூப்பிட்றான்னா, இன்சானு அப்படின்னு கூப்பிட்றான். யா ஐயுஹா அப்படிங்கிறது அதாத்தோ நிதா அப்படின்னு சொல்லுவோம் அரபிக்கில், அதாவது ஹர்ஃபு நிதா அப்படின்னு சொல்லுவோம். இது அழைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல். ஓகேவா? ஸோ யாரை அழைக்கிறான்? இன்சானு, மனிதனே அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? மனிதனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னக காதிஹுன். இன்னக்க அப்படின்னா நிச்சயமாக நீ அப்படின்னு அர்த்தம். காதிஹுன் அப்படின்னா சிரமத்தோடு முயற்சிப்பவன், சிரமத்தோடு முயற்சிப்பவன் காதிஹுன்.
இலா அப்படின்னா டுவர்ட்ஸ் பக்கம் அப்படின்னு அர்த்தம். ரப்பிக்க யார் பக்கம்? உன் இறைவன் பக்கம். அடுத்தது கதஹன் அப்படின்னா சிரமத்தோடு முயற்சித்தல். முலாக்கீஹ் அப்படின்னா அடுத்து நீ அவனை சந்திப்பாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனிதனே, நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய், பின்னர் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்தை தான் இந்த சூறாவினுடைய சென்ட்ரல் மெசேஜ் இதுதான். ஓகேவா? இன்சான் அப்படிங்கிறது இந்த நிஸ்யன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மனிதனே மறதி தான், மறதியாக தான் படைக்கப்பட்டிருக்கான் இல்லையா? மறதி இல்லைன்னா மனிதனாக வாழ முடியாது. இப்போ போன வருஷம் என்ன நடந்துச்சு, இப்போ ஒரு துக்கமான ஒரு சம்பவம் போன வருஷம் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துடுவோம் இல்லையா? இந்த வருஷமும் அதே ஒரு வீரியத்தோட அந்த துக்கத்தை அணுகுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம குடும்பத்திலே ஒரு இழப்பு ஒரு போன வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு அதிகமான வீரியம் இருக்கும். அந்த துக்கத்தின் வீரியம் உச்சபட்சத்தில் இருக்கும் இல்லையா? உச்சகட்டமாக இருக்கும். அதே நாளோ இல்லை அதே இது இந்த நேரத்தில் அதை நினச்சி நம்ம அந்த வீரியத்தோட அழுவோமா, இல்லை அந்த வீரியத்தை நினச்சி நம்ம கவலைப்படுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மனிதனால் முடியாது, அப்படி இருக்கவும் மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால் மறதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் மனிதன் இயங்கிக்கிட்டே இருக்கான் இல்லையா? ஸோ மறதி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தோஷமோ துக்கமோ எதையுமே கடந்து வர முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது ஒரு மறதிங்கிறது கூட என்னது, ஒரு நியாமத்து. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி இன்சான் அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேருந்து வரக்கூடியதான். நிஸ்யன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது கது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அந்த விஷயம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறது, அந்த விஷயம் எப்படி இருக்கலாம், நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறது, கண்டினியூஸாக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறது, நம்ம வாழ்க்கை முழுக்கவே அதுக்காகவே செலவிடுறது. அது எதுவாக இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும், லாஸாகவும் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்கவே எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது அந்த ஒரு முயற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது காதிஹுன் இலா ரப்பிக்க டுவர்ட்ஸ் யுவர் லார்டு, அல்லாவை நோக்கி தான் இருக்குது. அது அல்லாவை நோக்கி போகிறதுக்காக. எதுக்கு? முலாக்கீஹ், அது இந்த மறுமை நாள் அன்றைக்கி, அதாவது டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி, தீர்ப்பு நாள் அன்றைக்கி நம்ம அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க போகிறோம் இல்லையா? நம்மளுடைய அமல்களுக்கு நீதி வழங்கப்படும் இல்லையா? அதை எதிர்பார்த்து நம்ம இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அமல்களையே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வினை விதிச்சிங்களோ அதை தான் அங்கே அறுவடை பண்ண போகிறீங்க சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்கே போய் உங்களுக்கான அந்த பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளில் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் கஹஃப்ல 49வது ஆயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்கிறான் பாருங்கள். மேலும் வினைப்பட்டியல் முன்னால் வைக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறான். நீர் பார்ப்பீர், அவ்வேளை குற்றம் புரிந்தோர் தமது வாழ்க்கை புத்தகத்தில் உள்ளவற்றை கண்டு அஞ்சி கொண்டிருப்பார்கள், மேலும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அந்தோ எங்கள் துர்பாகியமே, இது என் பதிவேடு, எங்கள் செயல்களில் சிறிதோ பெரிதோ எதையும் பதிக்காமல் இது விட்டு வைக்கவில்லையே. தாங்கள் செய்தவை அனைத்தும் தம் முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள், மேலும் அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹஃப்ல 49ல் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த நாளில் நடக்கும். அதாவது மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறிய பெரிய காரியங்கள் எல்லாமே அவனுடைய செயலேட்டில் பதியப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது 7வது ஆயத்தை பாருங்கள். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹ். இதில் ஃபஅம்மா மன் அப்படின்னா ஆகவே யார், ஃபனா ஆகவே அப்படின்னு சொல்லுவோம். அம்மாமன் அதாவது யார், ஊத்திய அப்படின்னா கொடுக்கப்பட்டாரோ,
கொடுக்கப்பட்டாரோ, கிதாபுஹு அப்படிங்கிறது, அதாவது கிதாபஹு அப்படிங்கிறது வந்து தன் பதிவேடு, கிதாப அவருடைய புத்தகத்தை, பி யமீனிஹ் அப்படின்னா தன் வலக்கரத்தில். ஆகவே எவனுடைய பட்டோலை அவனுடைய வலக்கையில் கொடுக்கப்படுகின்றதோ அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அதாவது அம்மா தென் ஆஸ் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். மண் அப்படிங்கிறது ஹூ யாருக்கு அப்படின்னா ஊத்திய இஸ் கிவன் கொடுக்கப்படுது. கிதாபஹு அப்படின்னா அந்த ரெக்கார்டு, ஓகேவா, அவருடைய ரெக்கார்டு. பியமீனே அப்படின்னா அவருடைய வலது பக்கத்தில், இன் ஹிஸ் ரைட் ஹேண்ட். சரியா? ஆகவே எவனுடைய பட்டோலை அவனுடைய வலக்கையில் கொடுக்கப்படுகின்றதோ அப்படின்னு இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊத்தியா அப்படிங்கிறது வந்து யூத்தா அப்படிங்கிற இந்த ஒரு அதாவது ஃபியலு முதாரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஊத்தி அப்படிங்கிறது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஃபியலு மாதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, கொடுக்கப்படுமோ, ஓகேவா, ஊத்திய கொடுக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முத்தஃபிஃபீனில் பார்த்துருக்குறோம் இல்லையா? 18வது ஆயத்தில் வலது கையில் இல்லியீன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும், புக் ஆஃப் இல்லியீன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். யமீன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வலது கை அப்படின்னு அர்த்தம். யமீன் என்னென்ன, வலது கை அப்படின்னு அர்த்தம். இந்த வலது அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்திலே நம்ம அந்த வலது பக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அதில் தான் நம்ம வந்து வலது சைடு தான் வந்து எப்போவுமே ஒரு பவர் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஒரு வலதை தான் நம்ம முற்படுத்துவோம். இது ஒரு சுண்ணா அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே வந்து சுண்ணாவை தெரியாத மக்களாக இருந்தாலும் வலதை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கண்ணியமிக்கதாக வந்து இந்த உலகத்திலே பார்க்கப்படுது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால தான் இந்த பக்கம் வலதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறோம். அப்போது அந்த நேரத்தில் வந்து மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், வலது பக்கத்தில் கொடுக்கும்போது பயங்கர சந்தோஷம், பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷம் வந்து எப்படி இருக்கும்னா, இங்கேயே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறான், ஒரு கேரண்டி. உனக்கு வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் ஆஃப் ஜன்னாவை நமக்கு இங்கேயே கொடுத்துருவான். அப்போது வலது கையில் வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க வந்து எல்லா மக்கள்கிட்டையும், அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஓடி ஓடி போய் அவங்களுடைய புக்கை வந்து காமிப்பாங்க. அவங்க வின் பண்ணிட்டேன், நான் வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். இதை வந்து நீங்கள் சூரத்துல் ஹாக்காலையும் 69வது சூறால 19லேருந்து 22 வரைக்கும் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஹாக்கால என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். 19ல் பாருங்கள். அன்று தன் வலக்கையில் யாருக்கு செயலேடு தரப்படுகின்றதோ அவர் கூறுவார், என்ன சொல்வார்னா, இதோ பாருங்கள், படியுங்கள் என் வினைச்சுவடியை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவரோட ஏதாவது வந்து ஷேர் பண்ணுறாரு, பார்க்க சொல்கிறாரு எல்லாத்தையும். ஏன்னா இந்த உலகத்திலே பாருங்களேன், அதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஷேர் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம். நான் இதை முடிச்சிருக்கிறேன், நான் இதை படிச்சிருக்கிறேன், நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன், நான் இதுக்கு தகுதியான ஒரு ஆள், நான் ஒரு சர்டிஃபைடு, இதில் வந்து நான் சர்டிஃபைடாக இருக்கிறேன் ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறதுல மக்களுக்கு பெருமை இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி, அதாவது இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் உடனே அதை ஃபோட்டோ பிடிச்சி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அது மறுமை நாள்லையும் அது வந்து நடக்கும். அப்போது அவங்கவுங்களுடைய வினை செயலேடை வந்து காமிச்சு சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிச்சயம், அதாவது 20வது ஆயத்தில் பாருங்கள், நிச்சயம் என்னுடைய கணக்கை நான் சந்திப்பேன் என்று நான் எண்ணியே இருந்தேன். நான் வந்து இதெல்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். 21வதுல அவர் மனதிற்கு தகுந்த வாழ்க்கையில் இருப்பார். 22ல் என்னது அது மனதிற்கு தகுந்த வாழ்க்கை? உன்னதமான சுவனத்தில். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 8வது ஆயத்தை பார்க்கலாம். ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. ஃபஸௌஃப அப்படின்னா விரைவில் அப்படின்னு அர்த்தம். ஃபஸௌஃபனா என்ன அர்த்தம்? விரைவில். அதாவது ஃபஸௌஃப யுஹாஸபு அப்படிங்கும் போது கணக்கு கேட்கப்படுவார்.
ஓகேவா. ஹிசாப் அப்படின்னா நமக்கு தெரியும், கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யுஹாசபுனா கணக்கு கேட்கப்படுவார், அவர் கேட்கப்படுவார் விரைவில். ஃபசௌஃபனா விரைவில், உடனே. ஓகேவா. ஹிசாபன் அப்படின்னா கணக்கு. யசீரா அப்படின்னா இலகுவாகவே, ரொம்ப ஈஸியாக அப்படின்னு அர்த்தம். யசீரனா ரொம்ப ஈஸி. அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். ஸோ அவன் வந்து எப்படிப்பட்ட விசாரணை? ரொம்ப சுலபமான விசாரணை, ஈஸி அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஹி வில் பி ஜட்ஜ்டு வித் அன் ஈஸி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ இது வந்து ஹிசாபன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டீட்டெயில்டு அக்கௌண்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். அதாவது அதை வந்து அந்த செக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அக்கௌண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஹிசாபன் அப்படின்னா அதுதான் அர்த்தம். அது எப்படி இருக்கும்னா யசீராவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சொர்க்கத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு, வலது கையில் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அக்கௌண்டிங்காக இருக்கும். ஓகேவா. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சூரத்துல் இன்ஃபித்தார்லையும் நீங்கள் 13வது ஆயத்தில் பார்க்கலாம். அதாவது இன்னல் அபரார லஃபி நயீம் அப்படின்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பாக, அதாவது நிச்சயமாக அபரார்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப வந்து நயீம் அப்படிங்கிற சொர்க்கத்துக்குள்ளார அவங்க இருப்பாங்க இல்லையா, நயீமுக்கு போவாங்க. அப்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் சூரா முத்தஃபிஃபீனில் 24லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்கள். தாரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நொதரத்தன் நயீம். அதாவது அவங்க வந்து அவங்களுடைய முகமெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப மலர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சுப்ஹானல்லாஹ். ஸோ அவங்க வந்து இந்த தாரிஃபு அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது, அதாவது புரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தாரிஃபு அப்படின்னா. அதாவது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியும். ஓகேவா. நம்ம வந்து ஒவ்வொரு முகங்களையும் பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அவங்க முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கும். அப்போது அந்த முகத்தை வச்சே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து வலது கையில் கொடுக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும். அதாவது முகம் வந்து லிட்டப் பண்ண மாதிரி, அதாவது ஒரு இலுமினேஷன் இருக்கும் முகத்தில், ஒரு பளபளப்பு, ஒரு பொலிவு, ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளிரச் செய்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதெல்லாமே வந்து யாருக்கு நடக்கும், வலது கையில் கொடுக்கப்பட்டவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யசீர் அப்படிங்கிறது வந்து ஈஸி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ரொம்ப ஈஸி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இந்த யா யுஹல் இன்சானு இன்னக கதிஹுன் இலா ரப்பிக்க கதஹன் ஃபமுலாக்கி அப்படின்னு சொல்லும் போது 6வது ஆயத்தில் சொன்னோம் இல்லையா. இப்போது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய செயலேடு வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளில் வந்து அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க போகிற அந்த நாளில் வந்து அவங்க அல்லாஹுவை மீட் பண்ணக்கூடிய நாளில் அவங்களுடைய செயலேடும் எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிலையில், ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு நிலையில், ஒரு ஈஸியான ஒரு நிலையில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அக்கூட்டத்தில் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். வலது கையில் பட்டோலையை வாங்கக்கூடிய சாலிஹான அமல்களை செஞ்சால் மட்டுமே அது நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வந்து அபரார்களாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நயீம் அப்படிங்கிற சொர்க்கத்தில் வந்து நம்மளை வந்து புகுத்துவானாக. நம்ம சந்தோஷத்தை, நம்மளோட முகங்கள் எல்லாத்தையும் மலரச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனிதன் வந்து இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறிய பெரிய காரியங்கள் எல்லாமே அவனுடைய செயலேட்டில் பதியப்பட்டிருக்கும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ இப்போது இதில் வந்து மறுமையில் ஒவ்வொருத்தவங்களுடைய செயலேடும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது நன்மைகள் அதிகமாக செஞ்சவங்களுடைய செயலேடுகள் அவங்களுடைய வழக்கத்தில் கொடுக்கப்படும். அப்படி வழக்கத்தில் கொடுக்கப்பட்டவங்களுடைய கணக்கு விசாரணை ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப வந்து துரிதமாக இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சந்தோஷமாக அவங்களுடைய குடும்பத்தாரோட, மக்களோட திரும்புவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது அடுத்த ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆயத்தில் 9வது ஆயத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான், வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. வயன்கலிபு அப்படிங்கிறது வந்து திரும்புவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. திரும்புவாங்க, அதாவது இன்னும் திரும்புவார். இலா அப்படின்னா பக்கம், அஹ்லிஹி அப்படின்னா தன் குடும்பத்தார், மஸ்ரூரா அப்படின்னா மகிழ்ச்சியானவராக, இன்னும் தன்னை சார்ந்தோரிடமும் மகிழ்வுடன் திரும்புவான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான்.
ஸோ அவங்க வந்து இதை வந்து வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தாரிடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த குடும்பத்தார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னது, அந்த மனிதர் யார் வந்து வலது கையில் வாங்குறாங்களோ அந்த மனிதரை அந்த மாதிரியே அந்த மனிதருக்கு எப்படி ஏன் வலது கையில் வழங்கப்பட்டுச்சு, அவர் மன்னிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போது அதே மாதிரியே அவருடைய மனைவி, மக்கள், அப்புறம் சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர், தோழர்கள் எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவங்க தான் குடும்பத்தார். ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் இந்த மக்கள் வந்து திரும்பி போவாங்க, சந்தோஷமாக போவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம வந்து 8வது ஆயத்தில் பார்த்தோம் இல்லையா, ஃபசௌஃப யுஹாசபு ஹிசாபை யசீரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபசௌஃப அப்படின்னாலே இந்த விரைவில் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக, துரிதமாக அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போது யசீரா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த வலது கையில் கொடுக்கப்பட்டவங்க அபரார்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து கடுமையான முறையில் கணக்கு வந்து வாங்கப்படாது. அதாவது இன்னென்ன செயல்களை நீ ஏன் செஞ்ச, இந்த செயல்களை செய்கிறதுக்கு நீ என்ன காரணம் வச்சுருக்கிற, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க செஞ்ச நன்மைகளோட அவங்க செஞ்ச தீமைகளும் நிச்சயமாக அவங்களுடைய செயலட்டில் இருக்க தான் செய்யும் இல்லையா. யாருமே இந்த உலகத்தில் பியூர் கிடையாது இல்லையா. மலக்குமார்கள் தான் ரொம்ப வந்து பாவமே செய்யாதவர்கள், அவர்கள் தான். ஆனால் மனிதனாக இருக்கக்கூடியவன் நன்மையும் செய்வான், தீமையும் செய்வான். ஆனால் அங்கே அந்த இடத்துல அபரார்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க செஞ்ச தீமைகளையும் நிச்சயமாக அவரோட செயலட்டில் இருக்க தான் செய்யும். ஆனால் அவருடைய நன்மைகளோட எடைத்தட்டு இப்போ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தீமைகளோட தட்டை விட கனமாக இருக்கும். சரியா. அவருடைய குற்றங்குறைகள் வந்து பொருட்படுத்தாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னிச்சிடுவான் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே உன்னிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து அஹ்மது இமாம் வந்து பதிக்கிறாங்க. இது வந்து அஹ்மது கிதாபில் பதியப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனே என்னை விசாரிப்பதை இலகுவான விசாரணையாக ஆக்கி அருள் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். யார்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஈஸியான விசாரணை வேணும்னு அவங்க வந்து இறைவன்கிட்ட துவா கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி கேட்கணும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தங்களை வந்து பின்பற்றக்கூடியவர்களும் அவ்வாறே அல்லாஹ்விடம் வேண்டணும் அப்படின்னு நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான துவாவை நம்ம அதிகமாக கேட்கணும். இறைவனே என்னை விசாரிப்பதை இலகுவான விசாரணையாக ஆக்கியருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லாஹ் வந்து அவனுடைய அடியார்கள் வந்து அவங்களுடைய சிலரோட செயலேட்டை வந்து எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், ஒரு மேல் எழுந்த மாதிரி பார்க்குறான். அதாவது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நுணுக்கமாக விசாரணைலாம் செய்யாமல் அவங்களுடைய வந்து நன்மைகள் அதிகமான எடை கொண்டதாக இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பொருட்படுத்தாமல் கண்டிப்பான முறையில் வந்து கவனிக்கிறது கிடையாது. அவனுடைய தண்டனையை விட்டு நம்ம வந்து யாராலையும் தப்ப முடியாது இல்லையா. அவன் நுணுக்கமான விசாரணை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தண்டனையை விட்டு யாராலையுமே தப்ப முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபரார்களுக்கு எப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நன்மை தட்டை வந்து அதிகமாக இருக்கிறதுனால தீமைகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து நம்மளை வந்து ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தான் வந்து வலது கையில் வந்து இல்லீன் அப்படிங்கிற அந்த ஏடு வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சுப்ஹானல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மேலும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பைஹக்கி கிதாபில் பதியப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 3 நற்குணங்கள் எவர்களிடம் அமைந்திருக்கின்றனவோ அவர்களின் விசாரணை மறு உலகில் வெகு எளியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த 3 குணங்கள் என்ன, அந்த நற்குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு உண்டான சரியான ஒரு நேரம் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து கெட்ட குணமுள்ள மனைவியுடன் நற்குணத்தோடு நடந்து அன்பு பாராட்டல். இந்த இடத்துல மனைவிங்கிறது பதிலாக நம்ம வந்து பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்பவுஸ், ஓகேவா, கணவர்னு வச்சுக்கலாம். கெட்ட குணமுள்ள மனைவியுடன் நற்குணத்தோடு நடந்து அன்பு பாராட்டல். சரியா. 2வது, ஒரு சிறிய குற்றத்தை செய்துவிட்டாலும் உடனுக்குடன் அதற்கு பதிலாக ஒரு நன்மையை செய்துவிடல். ஓகேவா. 3வது, ஒருவரால் அநீதி இழைக்கப்பட்ட போதிலும் அதை மன்னித்து விடுதல். இதுதான் 3 குவாலிட்டிஸ். ஓகேவா, நற்குணங்கள். இந்த 3 நற்குணங்கள் இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன். 1 என்ன, கெட்ட குணமுள்ள மனைவியுடன் நற்குணத்தோடு நடந்து அன்பு பாராட்டல். அடுத்தது 2வது, ஒரு சிறிய குற்றத்தை செய்துவிட்டாலும் உடனுக்குடன் அதற்கு பதிலாக ஒரு நன்மையை செய்துவிடல்.
3வது ஒருவரால் அநீதி இழைக்கப்பட்ட போதிலும் அதை மன்னித்து விடல். சுப்ஹானல்லாஹ். ஸோ அதாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அவங்கள வந்து யாராவது நமக்கு ஏதாவது அநீதி இழைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் உடனே அவங்கள வந்து மன்னிக்கிறதுக்கு அந்த குணம் இருக்கணும். அதாவது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் உடனே அதுக்கு பதிலீடாக நம்ம வந்து இன்னும் பல நன்மைகளை நம்ம செய்கிறதுக்கு முற்படணும். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரியாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பண்ணணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து கணவர் வந்து அவங்க வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னாலும் அவங்கள வந்து நம்ம எப்படி இருக்கணும், அவங்கக்கிட்ட அன்போடு தான் அணுகணும், வெறுப்பை காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன். இது புகாரி கிதாபில் பதியப்பட்டிருக்கு. அதாவது மறுமையில் அல்லாஹ்வின் சில அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களின் செயலேற்றில் தங்களால் செய்யப்பட்ட குற்றங்களை கண்ணுற்று அல்லாஹ்வின் முன்னிலையில் அவைகளை ஒப்புக்கொள்கின்றனர். ஓகேவா? அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உலகில் உங்களின் குற்றங்களை நான் மறைத்து வைத்து உங்களை இழிவுபடுத்தாதது போல் இன்றும் உங்கள் குற்றங்களை நான் மறைத்து வைத்து உங்களை இழிவுபடுத்தாமல் உங்கள் குற்றங்களை மன்னித்தருள்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஏதாவது இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு குற்றம் நமக்கு அது தீமைன்னு தெரியுது, நம்ம அதை உணர்றோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து தவறுகளை குற்றங்களை ப்ரைவேட்டாக தான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கும் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் மட்டுமே வச்சுக்கணும். அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, பொதுவாக்கக்கூடாது, பொது வெளியில் நம்ம அதை சொல்லக்கூடாது. அது ஈவன் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தீர், மறைக்கக்கூடியவன். அதாவது அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து குற்றங்களை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் நான் வந்து வெளிப்படுத்தாமல் அந்த குற்றங்களை வந்து மறைச்சிடுவான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ குற்றங்களை வந்து அதாவது வெளிப்படுத்துகிறவங்க இந்த உலகத்திலேயே வந்து நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பிடிக்காது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குற்றங்களை மறைச்சி வச்சுருக்கும் போது நம்ம வந்து அதை வாலண்டியராக என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குற்றத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இழிவு நிலை ஏற்படும் இல்லையா? அது எல்லா மனிதருக்குமே உண்டானது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணமாக வந்து இப்போ ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? கிளாஸில் 9வது வாய்ப்பாடை எழுதும் போது எல்லா வாய்ப்பாடுமே கரெக்டாக இருக்குது. ஆனால் எடுத்த உடனேயே வந்து 9 × 1 9ன்னு போடுறதுக்கு பதிலாக 7ன்னு போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் போட்டிருக்காரு. ஆனால் அந்த பார்த்து பிள்ளைங்க எல்லாமே சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? வந்து வாத்தியாரே தப்பாக கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் மீதி உள்ள கரெக்டானது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல. சரியா? அதுதான் உலகம். உலகம் வந்து எப்பொழுதுமே தப்பையே நோக்கி சிரிக்கும், இழிவுபடுத்தும், கேவலத்துக்கு உள்ளாக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளவுதான் சரியான விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் தப்பை மட்டுமே இந்த உலகம் வந்து பார்க்கும் இல்லையா? அப்போது அந்த தப்பை வந்து என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறைக்கிறதுக்கு தான் முற்படணும். இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நமக்கு சொல்கிறான். ஓகேவா? உலகில் உங்களின் குற்றங்களை நான் மறைத்து வைத்து உங்களை இழிவுபடுத்தாதது போல் இன்றும் உங்கள் குற்றங்களை நான் மறைத்து வைத்து உங்களை இழிவுபடுத்தாமல் உங்கள் குற்றங்களை மன்னித்தருள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த குற்றங்களை மறைச்சி வச்சுருந்தோன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அங்கே மறைச்சு நமக்கு அதை மன்னிப்பாக வழங்குறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அல்லாஹ் வந்து தான் நாடியவர்களோட கணக்குகளை எளிதாக்கி அதை வந்து முடிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நாடியவங்களோட குற்றங்களை வந்து வெளிக்கொண்டு வராமையும் மன்னிக்கவும் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவங்க வந்து வழக்கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் வந்து சேர்த்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அல் இன்ஷிகாக் 6லேருந்து 9 ஆயத்துக்களை எப்படி தஜ்வீத் சட்டங்களை அப்ளை பண்ணி ஓதணும்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகீஹ்.
இப்போது இதில் யா ஃபத்ஹா அலிஃப் சகைரா யா, அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், மத்து வந்திருக்குதுல, அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், மத்தல் வாஜிப் அல் முத்தசிலுங்கிற சட்டத்தின் அடிப்படையில் 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். அடுத்ததான் யா அப்படின்னு சொல்லி நீட்டுவோம். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா யா ஷத்தா ஐ, யா தொம்மா யூ, ஐயூ. இந்த ஐயூ அப்படின்னு சொல்லும்போது யாவில் வந்து 2 எழுத்து இருக்குது, யா சுக்கூனும் இருக்குது, யா தொம்மாவும் இருக்குது. ஓகேவா, அப்போது ஐயூ. அடுத்தது ஹ ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஹல், ஹல். ஓகேவா, ஹ வந்து எங்கேருந்து வருது, கீழ் தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா, கீழ் தொண்டை அக்கசல் ஹல்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கீழ் தொண்டையிலேருந்து வரணும். அடுத்தது இன்சானோ ஹம்சா கெசரா நூன் சுக்கூன் இன். அடுத்தது பாருங்கள், நூன் சுக்கூனுக்கு அடுத்ததா நூன் சாக்கினாக்கு அடுத்தது என்ன இருக்குது, சீன் வந்திருக்கு. அப்போது இங்கே எஹ்ஃபா சட்டம் இருக்குது, எஹ்ஃபா பண்ணணும். ஓகேவா, அப்போ மறைச்சு நம்ம ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது எப்படி ஓதணும், சீன் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ச, 2 அலிஃப் நீட்டணும், அலிஃப் மத்து. அடுத்தது நூன் தொம்மா நு. அப்போது அல் இன்சானு. ஓகேவா, அல் இன்சானு அப்படின்னு தான் நம்ம ஓதணும். அடுத்தது ஹம்சா கெசரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந, இன்ன. அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அக்கமல் குன்னா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முழுமையாக பூரணமாக நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். சரியா, அடுத்தது நிறுத்தி வச்சு தான் ஓதணும், மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதணும். அடுத்தது க ஃபத்ஹா க, இன்ன க. அடுத்தது பாருங்கள், காஃப் ஃபத்ஹா அலிஃப் மத்து. ஓகேவா, அப்போ க 2 அலிஃப் நீட்டணும், அதை மத்தல் அஸ்லின்னு சொல்லலாம். ஓகேவா, அதாவது மத்து தபழி அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் அலிஃப் மத்துன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது. அடுத்ததான் தால் கெஸ்ரா தி, க தி, ஹ தொம்மத்தைன் ஹுன், ஹுன் ஹூ. இந்த ஹ வந்து எங்கேருந்து வருது, இது வந்து வசத்தல் ஹல்க், அதாவது நடுத்தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா, க தி ஹுன். அடுத்த எழுத்து பாருங்கள், இந்த அதாவது தன்வீன் இருக்குது இல்லையா, ஹுன் அப்படிங்கிறதுல தம்மத்தைனுக்கு தன்வீன் அதுக்கு பேர். இப்போது அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போது இது வந்து என்னது, இதுஹார் பண்ணி ஓதணும், தெளிவாக ஓதணும். ஓகேவா, க தி ஹுன், அந்த மறைக்கலாம் கூடாது. சரியா, தெளிவாக ஓதணும், க தி ஹுன். அடுத்தது ஹம்சா கெசரா இ, லாம் ஃபத்ஹா அலிஃப் மத் லா, ஈ லா 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததை பாருங்கள், ரா ஃபத்ஹா பா ஷத்தா ரப், பா கெஸ்ரா பி, ரப்பி. க ஃபத்ஹா க, ரப்பி க. இந்த ரா வந்து ஹெவி லெட்டர், தஃப்ஹீமாக ஓதணும். ஓகேவா, நல்லா வாயை ஓப்பன் பண்ணி ஓதுங்க. அடுத்தது காஃப் ஃபத்ஹா தால் சுகுன் கது, கது. இந்த இடத்துல வந்து தால் என்ன இருக்குது, கல்கலா பண்ணணும், கல்கலா சுக்ரா, லைட்டாக கல்கலா பண்ணணும். அடுத்ததான் ஹ ஃபத்ஹத்தேன் இருக்குது, ஹ ஃபத்ஹத்தேன் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், கது ஹன், கது ஹன். இந்த ஃபத்ஹத்தேன், இந்த தன்வீனுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஃப இருக்குது. அப்போது இது எஹ்ஃபா எழுத்து. அப்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது கது ஹன் அப்படின்னு சொல்லி மறைப்போம், லைட்டாக தான் மறைக்கணும், ஏன்னா ஃப வந்து லைட் லெட்டர். ஓகேவா, அடுத்ததான் ஃப ஃபத்ஹா மீம் தொம்மா மூ, ஃப மூ. லாம் ஃபத்ஹா அலிஃப் சகைரா லா, 2 அலிஃப் நீட்டணும், ஃப மூ லா. அடுத்தது பாருங்கள், காஃப், காஃப் கெஸ்ரா யா சுக்கூன் கீ, கீ 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது லாஸ்ட் எழுத்து என்ன இருக்குது, ஹ கெஸ்ரா ஹி, ஹி. ஓகேவா, ஃப முலா கீ ஹி அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹல உள்ள கெஸ்ராவை என்ன பண்ண போகிறோம், சுக்கூனாக மாற்றி நிப்பாட்டிடுவோம். ஓகேவா, அப்போது ஃப முலா கீ, இந்த சவுண்டு வரணும், அங்கே வெளிப்படுத்தணும். ஓகேவா, ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி நுணுக்கமாக நம்ம எல்லா விஷயங்களையும் கவனித்து தான் நம்ம ஓதணும். அந்த ஹ சுக்கூனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே நமக்கு தெரியும். அதாவது இந்த அதுக்கு உண்டான வார்த்தை வந்து, அதாவது காற்று வந்து வெளியில் வரணும். ஓகேவா, அதுக்குன்னு ஒரு சிஃபத் இருக்குது, ஹம்ஸ் சிஃபத்தை நம்ம கொடுத்து தான் ஓதணும். சரியா, இந்த ஹல வந்து சுக்கூன் வச்சு நிப்பாட்டும் போது நம்ம ஹம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஃபத்தை கொடுப்போம். சரியா, ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி ஓதணும், ஃபமுலா கை அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டுவோம். அப்போ இந்த ஹல சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதுனால அது வந்து என்ன பண்ணுவோன்னா, மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம். ஓகேவா, மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா 4 அலிஃபாவது நம்ம நீட்டி தான் நிப்பாட்டுவோம். ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த சட்டங்களை எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி தான் ஓதணும். ஓகேவா, இன்ஷா அல்லாஹ்.
அடுத்ததான் 7வதா இது எப்படி ஓதணும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். யா ஐயுஹல் இன்சானு இன்னக கதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகீஹ். இந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணி ஓதிடணும். 7வது ஆயத்தை பாருங்கள். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ. இந்த இடத்துல ஃபத்தா இது ஃபங்கிறது நமக்கு தெரியும், உதடு எழுத்து. ஓகேவா, லிப் லெட்டர். அடுத்தது ஷஃபத்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஹம்சா ஃபத்தா மீம் ஷத்தா அம், மீம் ஃபத்தா அலிஃப் மத் மா ஃபஅம்மா. இந்த இடத்துல ஹம்சா வந்து என்னது, இது வந்து அக்கசல் ஹல்கு, அதாவது கீழ் தொண்டையிலேருந்து வரக்கூடிய ஒரு எழுத்து. அடுத்ததான் மீமோட இணைது. இந்த மீமில் ஷப்தா இருக்கிறதுனால நம்ம அக்கபல் ஒன்னா, அதாவது முழுமையான ஒன்னாவை கொடுத்து ஓதணும். மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதணும். ஃப அம்மா அப்படின்லாம் ஓதக்கூடாது. ஃப அம்மா, ஏன்னா மீமில் என்ன இருக்குது, சுக்கூனும் இருக்குது, ஃபத்தாவும் இருக்குது. ஓகேவா, ஃப அம்மா அப்படின்னு 2 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். அடுத்ததான் மீம் ஃபத்தா நூன் சுக்கூன் மண். இப்போ நூன் சுக்கூனுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்கு, ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதுஹார் பண்ணணும், தெளிவாக ஓதணும். இந்த நூனை வந்து தெளிவாக எதுவுமே பண்ணக்கூடாது, மறைக்கக்கூடாது, ஒன்றா செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு மண். ஓகேவா, அந்த நூனுக்கே உள்ள சிஃபத்து இருக்கும், அவ்வளவுதான். மண் அப்படின்னு தான் ஓதணும், தெளிவாக இருக்கணும். அடுத்ததான் ஹம்சா தொம்மா வாவ் சுக்கூன் ஊ. இது வந்து மத்தல் பதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹம்சாக்கு அடுத்ததான் வாவ் இருக்குது, இது வந்து மத்தல் பதல்னு சொல்லுவோம். இப்போ 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததான் த கெஸ்ராத்தி யா ஃபத்தயா, அதாவது ஊ தீய, ஊ தீய. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து காஃப் கெஸ்ராக்கி த ஃபத்தா அலிஃப் மத் த, அதாவது அலிஃப் சகைரா இருக்கும். அப்போது கீ த, ப ஃபத்தா ப, கீ த ப. ஹ தொம்மா வாவ் சகைரா ஹூ, 2 அலிஃப் நீட்டணும். கீ த ப ஹூ, கீ த ப ஹூ, 2 அலிஃப் நீட்டிடும். அடுத்ததான் ப கெஸ்ரா பி, யா ஃபத்தா யா, பி ய, மீம் கெஸ்ரா யா சுக்கூன் மீ, 2 அலிஃப் நீட்டணும். யா மத்து பி ய மீ. நூன் கெஸ்ரா நீ, ஹ கெஸ்ரா ஹீ, ஹ கெஸ்ரா யா, அதாவது அங்கே என்ன இருக்குன்னா யா சகைராவும் இருக்கும். அப்போது ஹீன்னு சொல்லி 2 அலிஃப் நீட்டணும். இது வந்து கண்டினியூஸாக ஓதுறதா இருந்தால் தான். இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால, நிப்பாட்டுறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹ கெஸ்ரா அதில் வந்து என்ன பண்ணிடுவோம், சுக்கூனாக்கி நிப்பாட்டிடுவோம். அப்போது பி யமீனு. ஓகேவா, பி யமீனு. அந்த ஹ சுக்கூனுக்கு என்ன சொல்ல, ஹம்ஸுங்கிற ஒரு சிஃபத் இருக்குது. அப்போது அந்த காற்றை வந்து வெளியேற்றணும். அப்போது அந்த சப்தத்தை நம்ம கொடுக்கணும். ஓகேவா, அப்போ இது எப்படி ஓதணும், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹ். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ஓதுவோம். அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. இதில் ஃப ஃபத்தா ஃப, சீன் ஃபத்தா வாவ் சுக்கூன் சவ். இந்த இடத்துல வந்து இதை வாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். வாவ் சுக்கூன் பெற்றதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா வந்துருந்துச்சுன்னா வாவுல் லீன். ஓகேவா, ஃப சவ், ஃப 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 ஃபத்தா ஃப, ஃப சவ் ஃப. அடுத்தது ஹ தொம்மா, சாரி யா தொம்மா யூ, ஹ ஃபத்தா அலிஃப் மத்து, அதாவது ஹ அப்படின்னு 2 அலிஃப் நீட்டுவோம். யூ ஹ. ஓகேவா, யூ ஹ. அடுத்தது சீன் ஃபத்தா ச, ப தொம்மா பு, யூ ஹ ச பு, யூ ஹ ச பு. அடுத்தது ஹ கெஸ்ரா ஹி. இந்த ஹ ஏற்கனவே சொன்னேன், இது வந்து வசத்தல் ஹல்கு, நடுத்தொண்டையிலேருந்து வரணும். அடுத்ததான் சீன் ஃபத்தா அலிஃப் மத்து ச, இது வந்து 2 அலிஃப் நீட்டுவோம், அலிஃப் மத்து. அடுத்ததான் ப ஃபத்தத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதில் வந்து இதகாம் பில் குன்னா. ஓகேவா, இதகாம் பண்ணணும், குன்னாவோட பண்ணணும். அப்போது ப ஃபத்தேன் யா வந்து யாவோட இணைக்கும் போது ஹிசா பை அப்படின்னு சொல்லி இந்த பை அந்த வந்து நூனை வந்து மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஓகேவா, அப்போது ஹிசா பை அப்படின்னு வரும், இந்த தன்வீனில் உள்ள நூனு. ஓகேவா, அடுத்ததான் யா ஃபத்தா யா. அடுத்தது சீன் கெஸ்ரா யா சுக்கூன் சி, 2 அலிஃப் நீட்டி ஓதுவோம், யா மத்து. அடுத்ததான் ரா ஃபத்தேன் இருக்குது. இப்போ ரா ஃபத்தேன் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம நிப்பாட்டுறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ரா வந்து என்ன பண்ணுவோம், 2 அலிஃப் நீட்டி தான் நிப்பாட்டணும்.
இதுக்கு பேர் மத்துல் ஐவத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த சட்டத்துக்கு பேர் என்ன? மத்துல் ஐவத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி ஓதணும்? فسوف يحاسب حسابا يسيرا அப்படின்னு சொல்லி நீட்டி தான் நிப்பாட்டணும். யசீரா அப்படின்லாம் நிப்பாட்டக்கூடாது. 2 அலிஃப் நீட்டி தான் நிப்பாட்டணும். யசீரா. ஓகேவா, அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. இதில் வா ஃபதாவா, யா ஃபதா, நூன் சுக்கூன் என். இப்போது நூன் சுக்கூனுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்கு? காஃப் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? எஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போ ஆனால் கொஞ்சம் ஹெவியாக ஒன்றா செய்யணும். ஓகேவா, ஏன்னா காஃப் வந்து ஹெவி லெட்டர். அப்போது வயன் வயன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்கள். அடுத்தது காஃப் ஃபத்ஹா கா, லாம் கஸ்ரா லி, காலி, ப தொம்மா பு, வயன் காலிபு. அடுத்தது ஹம்சா கெசரா இ, லாம் ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது நம்ம 4-5 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். ஈலா அப்படின்னு சொல்லி நீட்டி ஓதுவோம். அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா ஹ சுகூன் அஹ். ஓகேவா, அஹ். இந்த ஹம்சா வந்து அக்கசல் ஹல்க்கு கீழ்த்தொண்டை, ஹ வந்து அதுவும் அக்கசல் ஹல்க்கு கீழ்த்தொண்டை. ஓகேவா, அப்போது ரெண்டுமே அந்த ஒரே இடத்துலேருந்து தான் வரக்கூடிய எழுத்துக்கள். அப்போது அஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹக்கு வந்து என்ன பண்ணணும்? ஹம்ஸ் பண்ணணும். அஹ். அடுத்தது லாம் கெஸ்ரா லி, ஹ கெஸ்ரா யா சகைரா அப்படின்னு வரும். அப்போது ஹீ அப்படின்னு 2 அலிஃப் நீட்டணும். அஹ் லீ ஹீ. அடுத்தது பாருங்கள், மீம் ஃபத்ஹா சீன் சுகூன் மஸ் மஸ். அடுத்தது இதுவும் என்னது? ஹம்ஸ் தான் பண்ணணும். இன்னொரு சிஃபத்து சஃபீரன் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா, மஸ். அடுத்தது ரா தொம்மா வாவ் சுகூன் ரூ. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? வாவ் மத்தப்போ 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்ததான் ரா ஃபல்லா என்ன இருக்குது? ஃபத்ஹத்தைன் இருக்குது. அப்போது இதை நிப்பாட்டுறதுனால நம்ம என்ன பண்ணணும்? 2 அலிஃப் நீட்டி நிப்பாட்டுவோம். அப்போது மத்தல் ஐவாத் அப்படிங்கிற சட்டம் வந்து இங்கே அப்ளை ஆகும். ஓகேவா, அப்போ இதை எப்படி ஓதணும்? வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் உன்னிப்பாக கவனித்து அங்கே என்ன சிஃபத்து, அங்கே என்ன மஹ்ரஜ் இருக்குதுன்னு நோட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக ஓதணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.